பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பது, உங்களோட பேசுவது, உங்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனையா, போராட்டங்களா, நெருக்கமா? ஒன்றும் பயப்படாருங்க. அற்புதத்துக்காக ஜெபிக்க போகிறோம்ல, நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாரங்களை விளங்கி கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன? வியாதியா, வேதனையா, பிசாசின் போராட்டமா, மரணக்கட்டுகளா? எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும். ஜெபிக்கிற நேரத்தில் இணைந்து ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உங்களை விசேஷமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், மலேசியாவில், சிங்கப்பூரில், மியான்மர் தேசத்தில், மொரிஷியஸ் தீவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில், வளைகுடா நாடுகளில், ஐரோப்பா நாடுகளில், அமெரிக்கா, கனடா தேசத்தில், ஆப்பிரிக்கா நாடுகளில் எங்கேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, முதலாக இன்றைக்கு பார்க்கிறவங்களில் பலரை நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் அற்புதம் செய்ய போகிறார். ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. விசுவாசத்தோடு நீங்கள் இயேசுவிடத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அது எப்படிங்க? நீங்கள் இருக்கிறது 4 மாவடியில் இந்தியாவில் ஒரு கிராமத்தில், நான் இருக்கிறது இன்னொரு தேசத்தில் கடல் கடந்து, நீங்கள் அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க, அற்புதம் நடக்குமா? நடக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிறதே நேரம் அற்புதம் நடக்கும். அவர் எல்லாவற்றையும் தாண்டி கிரியை செய்கிற ஒரு தேவன், தூரத்திற்கும் தேவன். இன்றைக்கு சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் இயேசு அற்புதம் செய்வார் என்று. முதலாவது ஆண்டவருடைய பெயரை சொல்லி அவரை துதிப்பார். கர்த்தருடைய நாமம் என்றால் அவருடைய பெயர், அவருடைய நாமம், நாமக்கரணன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் அவருடைய பெயர். அப்போ அவருக்கு அவருடைய நாமத்தை சொல்லி அவரை புகழுவது. சர்வ வல்லமை உள்ளவரே, அற்புதங்களை செய்கிறவரே, சமாதானத்தின் தேவனே, விடுதலை தருகிறவரே, சுகம் தருகிறவரே, சமாதானம் அருளுகிறவரே, அப்படி அவருடைய பெயரை சொல்லி அவரை புகழும்போது அவருடைய பிரசன்ன நம்மை நிரப்பி ஆட்கொள்ளும். அப்படியே வல்லதுகரம் வைத்துங்க, ஒரு நிமிடம் சொல்லுங்கள். தேவனே, நான் உம்மை துதிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர், நீர் அற்புதங்களின் தேவன், நீர் அதிசயங்களை செய்கிறவர், சகலத்தை சிருஷ்டித்தவர், ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவர், பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றப்படுகிறவர், நீர் மாறாதவர், நீர் வாக்குத்தத்தங்களின் தேவன், நீர் சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்பொழுது எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். இப்போது சில சாட்சிகளை நான் உங்களுக்காய் வாசிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார் என்பதற்கு இந்த சாட்சிகள் ஆதாரமாக இருக்கிறது. சில சாட்சிகளை வாசித்த பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் அவங்களே சொன்னதை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதன் பிறகு ஜெபிக்க போகிறோம், சரியா? முதலாவது சகோதரி நளினி, இலங்கை ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து சகோதரி நளினி அவங்க ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு திருமணமாகி 7.5 வருடமாக குழந்தை இருந்தது. இதற்காக எந்த சிகிச்சையும் நாங்கள் மேற்கொள்ளாமல் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தோம். ஆனாலும் சில நேரங்களில் மனதளவில் மிகவும் சோர்ந்து விடுவோம். இப்படி சோர்ந்து போன நிலையில் இருக்கும்போது கடந்த 2024 வருடம் அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் இயேசு விடுவிக்கிறார் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஜெபக்குறிப்பு ஒன்றை அனுப்பி எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். மறுநாளே ஜெபித்து பதில் அனுப்பினார்கள். அதில் நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனத்தை குறிப்பிட்டு, ஆண்டவர் இயேசு சீக்கிரம் உங்களுக்கு அற்புதம் செய்வார், விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். நானும் இந்த வசனத்தை சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன்.
மேலும் ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கடந்த ஜனவரி மாதத்தில் நான் கருத்தரிக்க கிருபை செய்தார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 7.5 வருடமாக குழந்தை இல்லாத இருந்த எங்களுக்கு குழந்தையை தந்து ஆசீர்வதித்த இயேசுக்கு மனதார நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாருங்கள், 7.5 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு நிலைமை, அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கும்ல. ஆனால் அவங்க ஒரு ஜெப உதவியை நாடினார்கள். நாம் இயேசுடைய ஊழியத்தில் 24 மணி நேரமும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும், இரவும் பகலும் எப்பொழுதுமே. அது மாத்திரமல்ல, நல்ல ஜெபிக்கிற ஒரு குழுவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஊழியத்திற்கு. அதனால் தான் நீங்கள் இமெயிலில், ஃபோனில் ஜெப குறிப்பை தெரியப்படுத்தினவுடன் அந்த ஜெபக்குழுவுக்கு அந்த ஜெப குறிப்பு அனுப்பப்படும். உடனே அதை வைத்து தேவ பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிப்பார்கள். அந்த ஜெபம், அநேகர் பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. உங்கள் முகவரி தெளிவாக இருந்தால் நாங்கள் பதிலும் உங்களுக்கு அனுப்புவோம். அது அந்த வசன வாக்குத்தத்தத்தை வைத்து அவங்க ஜெபித்தாங்க, அற்புதம் நடைபெற்றது. நீங்கள் ஜெபிக்கணுன்னா கூட தெரியப்படுத்தணுமானால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இமெயிலுக்கு prayer@jesusredeems.org. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இமெயில், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர், இதில் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பெயர் விவரங்களை சொல்லி இதுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் போதும். அதை வைத்த உடனே ஜெபம் செய்வார்கள். சரி, அடுத்து சகோதரர் ஆரோன் இன்பராஜ், திருநெல்வேலியிலிருந்து ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார். 20 வருஷ பிரச்சனையை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். பாருங்கள், 20 வருடமாக என்னுடைய வலது காலில் பாதத்தில் ஸ்கின் அலர்ஜி இருந்து வந்தது. அதிகமாக அரிப்பு எடுக்கும், சொரிந்து விட்டால் புண்ணாகிவிடும், பின்பு பாதம் முழுவதும் பரவி அதிலிருந்து நீர் வடியும். என்னுடைய வலது காலின் பாதம் முழுவதும் கருப்பு நிறமாக இருக்கும், பார்ப்பதற்கே வித்தியாசமாக தெரியும். இதனால் ஜெபக்கூட்டம் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது கூட என்னுடைய பாதத்தை மற்றொரு காலை கொண்டு மறைத்து தான் வைத்திருப்பேன். இதற்காக அநேக ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கிறேன். சில நாட்கள் நன்றாக இருக்கும், ஆனால் மறுபடியும் இந்த பாதிப்பு வந்துவிடும். இப்படி 20 வருடமாக இந்த ஸ்கின் அலர்ஜி பிரச்சனையினால் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஜெப நேரத்தில் சகோதரி ஆஷ்லி அவர்கள் ஸ்கின் அலர்ஜியினால் பாதிக்கப்பட்டவர்களின் சுகத்திற்காக ஜெபித்தார்கள். அப்பொழுது நானும் என் மனைவியும் இணைந்து மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தோம். ஜெபித்த அந்த நாளிலிருந்து என் வலது காலில் இருந்த ஸ்கின் அலர்ஜி பாதிப்பு குறைய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைந்து சில நாட்களுக்குள் பரிபூரணமாய் அது மறைந்து விட்டது. கருப்பு நிறத்தில் இருந்த வலது காலின் பாதம் மற்ற காலை போல நார்மல் ஆகிவிட்டது. 20 வருஷமாக இருந்தது அந்த காலை கருப்பாக இருக்கும், ஸ்கின் அலர்ஜி அது நார்மலாகி மாறி அடுத்த காலை போல மாறிவிட்டது. ஜெபத்தை கேட்டு 20 வருடமாக எனக்கு இருந்த ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை நீக்கி அற்புத சுகந்த இந்த இயேசுக்கே மகிமை செலுத்துகிறேன். எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளணும். இயேசுவால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும், இயேசுவால் குணமாக்க முடியும்னு விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். உங்களுடைய அற்புதத்தை எதிர்பாருங்க, அற்புத மாற்றம் உண்டாகும். 3வது சகோதரி செல்வி, கோவில்பட்டி, அங்கேருந்து அவங்க சொல்லியிருக்கிற ஒரு காரியம் பாருங்கள். கடந்த 2020ஆம் வருடத்தில் இருந்து என்னுடைய சரீரத்தில் அநேக பலவீனங்கள் ஏற்பட்டது. கிட்னி ஸ்டோன் வந்தது, நுரையீரல் மற்றும் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டது, இருதயத்தில் வலி ஏற்பட்டது. இப்படி சரீரம் முழுவதும் பலவித பலவீனங்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய கை மற்றும் கால்கள் வீங்கியே இருக்கும், எப்பொழுதும் அதிகமாக மூச்சு வாங்கும். இதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் கூட பேச முடியாது, படி ஏற முடியாது, தொடர்ந்து நடக்க முடியாது. மாதத்தில் 2 முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விடுவேன். இப்படி என் சரீர பலவீனத்தின் நிமித்தம் நான் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன்.
இந்த சூழ்நிலையில் கடந்த 2024 வருடம் டிசம்பர் மாதத்திலிருந்து 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும் திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் நீங்கள் தேசத்திற்காக ஜெபம் செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் தானாகவே மாறிவிடும் என்று கூறினீர்கள். அதற்கு முன்பெல்லாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் நேரத்தில் கூட எனக்காகத்தான் நான் ஜெபிப்பேன். ஆனால் அந்த நாளில் தேசத்திற்காக ஜெபிக்கும் நேரத்தில் தேசத்திற்காக உண்மையாக ஜெபம் செய்தேன். பின்பு நீங்கள் கூடி வந்திருந்தவர்களின் சுகம் மற்றும் விடுதலைக்காக ஜெபிக்கும்போது கூட எனக்காக ஜெபம் செய்யாமல் அந்த நாளில் வியாதியோடு வந்திருந்த மற்றவர்களுக்காக நான் ஜெபம் செய்தேன். சில நாட்கள் கழித்து பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர்கள் ஆச்சரியத்தோடு, முன்பு இருந்ததை விட பெரிய மாற்றம் இப்பொழுது உங்கள் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி, முன்பு சாப்பிட்டு வந்த 22 மாத்திரைகளை இனி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டனர். இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு 5 வருடமாக என் சரீரத்தில் இருந்த அத்தனை பலவீனங்களை நீக்கி பரிபூர்ண சுகந்தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, திறப்பின் வாசல் ஜெபத்தில் முதல் 1 மணி நேரம் வொர்ஷிப் ஆராதனை இருக்கும். அப்போவே நீங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்தால் 9 மணிக்கே வந்துடணும். முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும்ல, அது முக்கியமான நேரம். 2வது 1 மணி நேரம் ஜெபம் செய்வோம். மிஷினரிகளுக்காக, தேசத்துக்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட என்று ஒவ்வொரு மாவட்டங்கள், மாநிலங்கள், தேசங்களுக்காக ஜெபிப்போம். அது 1 மணி நேரம். அந்த ஜெபம் முக்கியம். அதுக்கு பேர் திறப்பின் வாசல் ஜெபம் தானே. ஜெபத்துக்கே வராமல் கடைசியில் வந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிப்பார். இவங்க பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ வியாதி கஷ்டம், பல வியாதி பாதிப்பு, ஒரு நாளைக்கு 22 மாத்திரை சாப்பிட்ற நிலைமை. ஆனால் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கூட அதுக்கு ஜெபிக்க மாட்டாங்களாம். தனக்காக ஜெபித்தாங்க, சுகமே உண்டாகலை. ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினதுனால தேசத்துக்காக ஜெபித்தாங்க. அவங்க மற்றவங்களுக்காக ஜெபித்தாங்க, அவங்க வியாதி மாறிவிட்டது. அதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். தேசத்துக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அதுக்கு இவங்க சாட்சியாக இருக்கிறாங்க. பல வியாதிகள் எல்லாமே மாறி விடுதலை. அடுத்து ஒரு சகோதரி எலிசபெத் பெங்களூரில் இருந்து சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய அக்கா மகளுக்கு இப்பொழுது 2 வயதாகிறது. அவள் பிறந்ததிலிருந்தே அவளுக்கு வீசிங் பிரச்சனை இருந்து வந்தது. பிறந்த 3வது மாதத்தில் வீசிங் அதிகமானதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றாள். வீட்டிற்கு வந்த பின்னும் அடிக்கடி வீசிங் வந்து கொண்டே இருக்கும். மூச்சு விட மிகவும் சிரமப்படுவாள். அவள் சுவாசிக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும். இப்படி இந்த வீசிங் பிரச்சனையால் என்னுடைய அக்கா மகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த என்னுடைய அக்காள் மகளை தோளில் போட்டுக்கொண்டு டிவிக்கு முன்பாக முழங்காலில் நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களோடு இணைந்து ஜெபம் செய்தேன். தெரிதா, தன்னுடைய குழந்தை அந்த அக்காள் மகளை தோளில் போட்டுக்கொண்டே முழங்காலில் நின்று டிவிக்கு முன்னால் நின்று குழந்தை மேலே கை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது உங்களோடு இணைந்து ஜெபித்தேன். அப்பொழுது என்னுடைய அக்கா மகள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கியது. அது தூங்கி கொண்டு இருக்கிறா. இவங்க ஜெபிக்கும் போது ஆண்டோடைய வல்லமை இறங்கியது. அவளுடைய சரீரத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டது. ஏதோ ஒன்று அவளை விட்டு வெளியேறியதை நான் உணர்ந்தேன். அதை உணர முடிந்த அந்த வல்லமை இறங்கினதையும் ஏதோ ஒன்று விலகினதையும். அந்த நாளிலிருந்து என்னுடைய அக்காள் மகளுக்கு இருந்து வந்த வீசிங் முற்றிலுமாய் மாறிவிட்டது. கடந்த 10 மாதமாக என்னுடைய அக்காள் மகள் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறாள். மறுபடியும் ஒரு முறை கூட வீசிங் வரவே இல்லை. ஜபத்தை கேட்டு பிறந்ததிலிருந்தே என் அக்கா மகளுக்கு இருந்த வீசிங் பிரச்சனை மாற்றி அற்புத சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். குழந்தை ஏதோ ஒரு வியாதியோடு பாதிக்கப்பட்டிருக்குதா, நீங்கள் பாரம் எடுத்து குழந்தை மேலே கை வைத்து ஜெபிக்கணும். ஒருவேளை ஆர்டிசம் உள்ள குழந்தையாக இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கலாம், மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கலாம். விசுவாசிங்க, அந்த குழந்தைகளையும் இயேசு குணமாக்குவார். நான் பார்த்துருக்கிறேன், அதை அறிந்திருக்கிறேன். அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் கை வைத்து பாரம் எடுத்து ஜெபிச்சிங்கன்னா, சந்தேகப்படாமல் ஜெபிக்கணும், அற்புதம் நடக்கும். இன்னொரு கடைசியாக ஒரு சாட்சி பாருங்கள். சகோதரி சத்திய மேரி துபாயிலிருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
நான் 1 வருடமாக வெரிகோஸ் வெயின் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய வலது காலில் நரம்புகள் பாதிக்கப்பட்டு கால்கள் வீங்கி கருப்பு நிறத்தில் மாறிவிட்டது. எப்பொழுதும் என் காலில் அதிகமாக வலி இருந்து கொண்டே இருக்கும். நரம்புகள் புடைத்து கொண்டு வெடிப்பது போல் இருக்கும். என்னுடைய வேலையின் நிமித்தம் நான் தினந்தோறும் 7 மணி நேரம் நிற்க வேண்டும். அதிக நேரம் நின்று வேலை பார்ப்பதால் என்னுடைய கால்கள் அதிகமாய் வலிக்கும். வலி தாங்க முடியாமல் அநேக நேரங்கள் அழுதிருக்கிறேன். இரவு நேரத்தில் தூங்க முடியாது. வலியின் நிமித்தம் தூக்கமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டே இருப்பேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு இருக்கிறேன். ஆயின்மெண்ட் உபயோகப்படுத்தி இருக்கிறேன். பெல்ட் அணிந்திருக்கிறேன். இதனால் என் கால்களில் ஏற்பட்ட இந்த நரம்பு பிரச்சனைக்கு பூரண தீர்வு இல்லாதிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜூலை மாதத்தில் ஒரு நாள் நடைபெற்ற ஜெபிக்கலாம் அங்கே நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் செய்தீர்கள். அப்பொழுது என்னுடைய கால்களில் கைகளை வைத்து மிகவும் அழுது ஜெபம் செய்தேன். ஜெபித்த சில நாட்களில் இருந்து என் கால்களில் மாற்றம் வந்தது. வீங்கி இருந்த என் கால் நார்மல் ஆகிவிட்டது. கடந்த 3 மாதமாக நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். மறுபடியும் ஒரு நாள் கூட எனக்கு வலி வரவே இல்லை. ஜெபத்தை கேட்டு என் கால்களில் இருந்த நரம்பு பிரச்சனையை குணமாக்கி பூரண சுகம் தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க கால் எப்படி இருந்து பாருங்கள், ஜெபத்துக்கு முன்னால் வீங்கி அப்படி தான் இருந்திருக்கிறது பாருங்கள். 1 வருடமாக அந்த வேதனை ஜெபத்துக்கு பிறகு நார்மல் ஆகிவிட்டது. அற்புத சுகம் இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஊட்டியிலிருந்து சகோதரி அம்பிகா என்று சொல்லக்கூடிய சகோதரி 5 வருஷமாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை. இயேசு எப்படி அவங்களுக்கு அற்புதம் செய்தார் பார்த்தீங்களா? கர்ப்பப்பையில் 2 கட்டி இருக்கிறாரு. அவ்வளோ பாதிப்பு, ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு நரக வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஜெபத்தை, பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு அவங்க பெயர் சொல்லி அழைத்து இயேசு அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், இயேசு அற்புதமான ஆண்டவர். உங்களுடைய பெயரும் அவருக்கு தெரியும். நீங்கள் படுற கஷ்டம், வியாதி எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் எல்லா சமயமும் எல்லாரையும் பேர் சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. சிலருக்கு சில சமயத்தில் அதை ஆண்டவர் அவன் தாங்க முடியாத பிரச்சனை நெருக்கத்தில் இருக்கும்போது அப்படி ஆண்டவர் செய்கிறது உண்டு. மற்றபடி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதே அற்புதம் நடந்துவிடும். இப்போ ஒரு வாலிப மகள், கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு மகள், அவளுடைய வேதனை பாருங்கள், ஒரு மரணப்படுக்கைன்னா ரொம்ப வேதனை. அவளுடைய டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இனி அவ்வளோதான் சொல்லி அவளுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறான். பாருங்கள் என்ன அற்புதம் நடந்தேன்னு நம்ம பார்த்தீங்களா? இந்த மகளுக்கு வாமிட்டிங், எதுவுமே ஜீரணம் ஆகாது, தங்காது, வாமிட்டிங் 4 மாதமாக சாப்பிடவே இல்லை. அப்போ என்ன ஆகும்? சரீரம் பலவீனப்பட்டு மரணப்படுக்கை. இதுக்கு மேலே ஒன்று டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. அந்த வேதனை தாங்க முடியாமல் ஏதாவது எனக்கு விஷம் கொடுத்து கொன்னுருங்க. எவ்வளோ ஒரு வேதனை இல்லை? இந்த மகளுடைய கண்ணீரை பாருங்கள். ஒரு வாலிப வயசில் ஒரு மரணப்படுக்கை. நான் அப்படி தான் எலும்பும் தோலுமா, பேசக்கூட பலம் இல்லாமல் இறுதியை வீங்கி கால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருந்தேன். அப்படி தான் நானும் இருந்தேன். என்னை தேடி வந்து இயேசு குணமாக்கினார். இந்த மகள் பாருங்கள், எங்கள் ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அற்புத பெருவிழா டைமில் இந்த ஜெபத்திலையும் பங்கு பெற்று முடிந்த உடனே அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நான் கை வைத்து ஜெபித்து இருக்கிறேன். அவன் மேலே கை வைத்து ஜெபிக்கும் போதே ஆண்டவர் தொட்டு விட்டார். அது எப்படி நடக்கிறது? வேத புஸ்தகத்தில் இயேசு சொன்னார், மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில், என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுகமடைவார்கள். இது கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு தான் கரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம். அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு உடனே அற்புத சுகம். அந்த மகள் விசுவாசித்தால் அற்புத சுகத்தை இயேசு கொடுத்தார், உங்களுக்கும் தருவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம ஜெப நேரம், கருத்தாக ஜெபிக்க போகிற ஒரு 5 நிமிடம் தான். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அப்படியே முதலாவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாவ பிரச்சனை இருக்குன்னு வைங்க. மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம், ஏதோ ஒரு பாவத்தை விட முடியல, அது சமாதானத்தை பாதிக்குது, மனசாட்சியை பாதிக்கிறது, நிம்மதி இல்லை. நான் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும்,
இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு சமாதானம் தாரும் அப்படின்னு இயேசுவை நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே பாதிப்பு வலிகள் வேதனைக்கு கை வைத்து கொள்ளுங்க. இல்லை முதுகலெல்லாம் வலி இருக்குது அங்கெல்லாம் கை வைக்க முடியாதுன்னா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள் வியாதி மரணப்படுக்கையில் யாராவது இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து உத்தரவாதம் பண்ணி இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். ஆஸ்பத்திரியில் இருக்கீங்கல்ல, ஆஸ்பத்திரியில் படுக்கையில் வைத்து கொண்டு அவங்க மேலே கை வைங்க. விசுவாசத்தோடு இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இயேசுவின் பெயரை சொல்லணும். இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வியாதியிலிருந்து மட்டும் அல்ல, கடன் பிரச்சனை மாறணும், குழந்தை செல்வம் உண்டாகணும், வேலைக்கு வழி திறக்கணும், வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கணும், சொந்த வீடு வாங்கணும். எந்த காரியனாலும் நீங்கள் கேளுங்க. நீ என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? எதில் அற்புதம் நடக்கணும்? ஒரு ப்ரமோஷனா, ட்ரான்ஸ்ஃபர் காரியமா, அல்லது இழந்து போன வேலை திரும்ப கிடைக்கணுமா, வழக்குக்கு முடிவு வரணுமா, எதுனாலும் இயேசுவை இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஒரு விசுவாச எதிர்பார்ப்போட எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள், உங்களுடைய அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கணும். இப்போ அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. 5 நிமிடம் தான் சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே நீர் ஜெபத்துக்கு பதில் தந்த அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்யுங்க, இப்போ எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே என் குழந்தையை தொட்டு குணமாக்குங்க, இயேசுவே என் தகப்பனார் தாயாரை தொடுங்க, சகோதரன் சகோதரியை தொடுங்க, இயேசுவே எங்கள் வீட்டில் இந்த மரண படுக்கை மாறட்டும், ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே குழந்தையை தொடுங்கப்பா, என் கணவரை தொடுங்க, மனைவியை தொடுங்கப்பா, இந்த மரண படுக்கை மாறட்டும், இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவே இந்த பாவத்தை மன்னியும், என் பாவத்தை அக்கிரமங்களை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்திலே நீர் வாரும், என் உள்ளத்திலே வாரும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இனி இந்த பாவங்கள் எனக்கு வேண்டாம், பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை எனக்கு தாங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, சொல்லுங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, அது என்னை பாதிக்குது, எனக்கு விடுதலை கொடுங்க, மன்னிங்க இயேசுவேன்னு கேளுங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வேத வசனத்தின்படி விடுதலை, பாவத்தில் இந்த விடுதலை, சாபத்தில் இந்த விடுதலை, வியாதியில் இந்த விடுதலை, பிசாசின் கட்டில் இந்த விடுதலை, ஆண்டவர் தலை முதல் கால் வரை அவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் இருதயத்தை தொட்டு குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய ஜீரண உறுப்பை தொட்டு குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீரண உறுப்பை தொடுகிறார் ஆண்டவர். இப்பொழுது உங்களுடைய குடல் பகுதியை தொடுகிறார், உங்களுடைய கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்குகிறார். சகோதரி சுகத்தை விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. சபீதா என்கிற மகள், உன்னுடைய கர்ப்பப்பை பிரச்சனை மாறுகிறது. நீயும் ஒவ்வொரு மாதமும் நரக வேதனை அனுபவிக்கிற மகளே, இந்த சாட்சியை கேட்ட போதே உனக்குள்ள விசுவாசம் வந்தது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரேமலதா என்கிற ஒரு மகள், உன்னுடைய சர்ம வியாதி ஊரல் வியாதி பாதிப்பை உண்டாக்கி பல வருஷமாய் தொடர்கிறது. ஜெபம் கேட்கப்பட்ட மகளே, உனக்கு விடுதலை. இன்னைக்கூட இந்த வியாதி மறைகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த வியாதியை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இப்போ சொல்லுங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம், குழந்தை செல்வத்திற்காய் நன்றி, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவர், வேலைக்கு வழி திறந்தருளும், கடன் பிரச்சனையை மாற்ற சொல்லுங்க. என்ன அற்புதம் வேணும்? இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் நன்றி. பயத்தின் ஆவி விலகட்டும், தூக்கத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ள உடைய வெளிச்சம் வரட்டும், உடைய வல்லமை வரட்டும், இருள் எல்லாம் விலகட்டும், பில்லிஷனிகள் எல்லாம் அழியட்டும், சாப கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். நீங்கள் சொல்ல உங்களுக்கு விடுதலை தான். அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி.
ஜெரோம் என்கிற சகோதரனை உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகனே. நீ வேதனையோடு பாரத்தோடு விடுதலைக்காய் ஜெபித்தாய். ஆண்டவர் விடுதலை தந்துவிட்டார். மெய் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்கிறாய். உன் பாவம் மன்னிக்கப்படுமா? நீ கலங்கினாய். இயேசுடைய ரத்தம் உன் பாவமர உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. உள்ளத்தில் சமாதானம். ஆண்டவரை துதித்த மகிமைப்படுத்தும். அப்படியே கரமை இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நீ கொடுத்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு. இயேசுவே அற்புதத்தை எதிர்பாருங்கள். எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள் ஃப்ரம் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களோட அற்புதங்களை எதிர்பாருங்கள். நான் ஜெபித்த இயேசுவை அற்புதம் செய்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் துதிக்கணும். அவ்வளோதான். அற்புதத்தை எதிர்பார்க்கிறது தான் விசுவாசம். அப்போ நீங்கள் எதிர்பார்க்கும்போது அந்த காரியம் நடப்பதை காண்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.